ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம் சொந்தங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு ஸ்பெஷலாக பூர்ண கொழுக்கட்டை, எல்லா கொழுக்கட்டையுமே 4 வகையான கொழுக்கட்டை செஞ்சுருக்கோங்க. அதுக்கு நம்ம எப்படி செஞ்சுருக்கோன்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து பூர்ணத்துக்கு நான் கடலைப்பருப்பு தாங்க ஒரு 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 அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாங்க. அதிகபட்சம் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அரை மணி நேரம் தான் ஊற வச்சுட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வேக வச்சு எடுத்து அதை நான் வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். வெல்லம் நச்சுட்டு வெல்லத்தை பாகு காய்ச்சிக்கணுங்கிறது பாகு கம்மி பதமெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். இதில் வந்து நான் ஏலக்காயும் போட்டு இந்த மாதிரி பல்ஸில் வச்சு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஏன்னா நம்ம இதெல்லாம் வெந்தது தான், நம்ம ஜஸ்ட்டு மிக்ஸ்டானா போதும். நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதுக்கு வந்து ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. கண்டிப்பாக உப்பு போடணும். உப்பு தான் நம்மளுக்கு இனிப்பை கூட்டி கொடுக்கும். அதனால் பவுடர் சால்ட்டு கொஞ்சோன்னு ஒரு பிஞ்சளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை நல்லா இறக்கி ஆற வச்சுக்க போகிறோம். பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. பூர்ணம் இந்த நம்ம எதில் வேணாலும் செய்யலாம். வெறும் தேங்காயும் வெல்லமும் வச்சு பூர்ணம் செய்யலாம், கடலைப்பருப்பு வச்சு செய்யலாம், பாசிப்பருப்பு வச்சு செய்யலாம். நான் இன்றைக்கி பாசி பயிர் வச்சு கூட செய்யலாம். நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு பூர்ணம் தான் செஞ்சுருக்கேன். செஞ்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி இந்த ஷேப்பில் உருட்டி எடுத்து வச்சிடுறேன். இந்த ஷேப்பில் உருட்டி எல்லாம் எடுத்து வச்சிடுறேன். அங்கே தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அப்போ அதில் வந்து நம்ம அடுத்த கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்க போகிறோம். இது எல்லாமே செய்கிறதுக்கு நம்ம 1 ஹவர் இருந்தாலே போதுங்க. டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இந்த அளவுக்கு எனக்கு ஒரு உருண்டை வந்தது. இதை அப்படியே வச்சுட்டு நான் இப்போ வந்து இதுக்குள்ளே மேல் மாவு நம்ம தயார் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ராகி மாவில் இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்யலாம்னு ராகி மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப்பில் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நம்ம எதுக்கு சேர்த்துறோன்னா இனிப்பு சுவையை கூட்டி கொடுக்கும். அதனால் ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டிருக்கேன். அதே மாதிரி வெல்லத்தை தட்டி நல்லா இதில் அதே கடாயில் நான் நல்லா வெல்லத்தை கரைச்சிக்க போகிறேன். கரைச்சிக்கிட்டு அதில் ஏலக்காயும் போட்டுட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் துருவலும் சேர்த்து நான் பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணி எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கணும். நம்ம அடிக்கடமான பாத்திரம் பார்த்து அதில் கூட நம்ம இதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பாத்திரத்துலேயே மாற்றிட்டு இந்த பக்கம் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இங்கே வந்து இட்லி சட்டி வச்சுருக்கேன். இட்லி சட்டியில் நான் ஒரு கப் அளவு சுண்டல் மட்டும் வேக வைக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன். வேக வச்சு தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கொழுக்கட்டையெல்லாம் நம்ம செஞ்சிடலாம். பிடி கொழுக்கட்டை தான், ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னமாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் சின்ன சின்ன கொழுக்கட்டையாக செஞ்சுட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதித்து ஆவி வரணும். ஆவி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த கொழுக்கட்டையை நம்ம அதில் சேர்த்துக்கணும். ஆவி வராமல் வச்சோம்னா வேகாது. இட்லியாக இருந்தாலும் இடியப்பமாக இருந்தாலும் என்ன ஒரு ஆவியில் வச்சு வேக வைக்கிற ஐட்டம் எல்லாத்துக்குமே இட்லி சட்டியில் உள்ள தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வைக்கணும். உள்ளே சுண்டலும் வேக வச்சுருக்கோமா, அதனால் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நான் இப்போ இதை வச்சுட்டு மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வெந்தாலே போதும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம சுடுதண்ணி ஊற்றி தான் மாவு பிசைஞ்சிருக்கோம். அதனால் அது வெந்தாலே அது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. 10லேருந்து 15 நிமிஷம். இப்போ நான் ஒரு 2 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் பவுடர் சால்ட்டு நான் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கணும். கண்டிப்பாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சூடாக உள்ள தண்ணி, நல்லா கொதிக்க வச்ச தண்ணி தான் நம்ம இதை சேர்த்துக்கணும். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவு இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மைதா மாவு சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் இருந்தாலும் இதே சாஃப்டாக இருக்கும். அதனால் மைதா மாவு சேர்த்துக்கிறோம். நானும் மைதா மாவு சேர்த்து தான் பிசைஞ்சிருக்கேன். அதே மாதிரி கலரும் நல்லா ஒயிட்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த கொழுக்கட்டை வந்து காஞ்சி போகாது. அதனால் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன், அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். அதனால் நான் மைதா மாவு அன்றைக்கி பரோட்டா போட்டுட்டு மிச்சம் இதுக்காகவே நான் எடுத்து வச்சுருந்தேன் 2 ஸ்பூனும். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரண்டி வச்சு கை வச்சு கிளற முடியாது இல்லையா, அதனால் கரண்டி வச்சு கிளறணும். நான் ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டுட்டேன். மாவு தண்ணி சுடு தண்ணி ஊற்ற மாவு நிறையா வந்துருச்சு. ஸோ அதனால் இதை வந்து நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம். இப்போ வேறு இந்த மாதிரி பேசனுக்கு மாற்றிட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம நல்லா இப்போவே கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுறணும்.
சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சோம்னா சட்டியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அந்த பதத்துக்கு வந்தவுடனே நம்ம எடுத்து வச்சுட்டு கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதிலே நான் பாதி வந்து சும்மா இப்படி உருண்டையாக கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் மாவு. அதனால் நிறையா போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பூர்ண கொழுக்கட்டை செஞ்சுட்டு மிச்ச மாவை நம்ம சின்ன சின்னமாக உருட்டி கார கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி கையிலே நம்ம இலை இருந்தால் இலையில் தட்டிக்கலாம், இல்லை பால் பாக்கெட் இருந்தாலும் பால் பாக்கெட்டில் தட்டிக்கலாம். நான் கையிலேயே தட்டிட்டேன் இன்றைக்கி. இலை வாங்கியிருந்தேன், அது வந்து நுனி இலையாக இருந்ததா, அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இல்லை சாமிக்கு போடலாமேன்னு சொல்லிவிட்டு அதில் எடுத்துக்காமல் நம்ம கையிலே செய்யவே நம்மளுக்கு நல்லா கரெக்டாக நல்லா வருது. மாவு கையில் ஒட்டினா தான் நம்மளுக்கு செய்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். நான் கொஞ்சமாக கையில் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிக்கிட்டு நம்ம செய்யலாம். நான் அதை மாதிரி தான் நெய் எடுத்து வச்சுருக்கேன். நெய் தொட்டுக்கிட்டு நான் இந்த மாதிரி செஞ்சுக்க போகிறேன். அவ்வளோதான். மேல் மாவு வந்து கொஞ்சம் நல்லா மெலிசாக தட்டினோம்னா நல்லா நம்மளுக்கு கொழுக்கட்டை பூர்ணத்தோடு சாப்பிட நல்லாயிருக்கும். இல்லை நம்ம ரொம்ப திக்காக தட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து கொழுக்கட்டை மட்டும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், பூர்ணம் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால தான் நான் பூர்ணமும் நிறையாவே வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கொழுக்கட்டையாக நம்ம செஞ்சு இதே இதில் நான் 4 விதமான கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இந்த மாதிரி இது பூர்ண கொழுக்கட்டைனால இந்த ஷேப்பில் தான் எல்லாருமே மெயினாக ஃபஸ்ட்டு செய்வாங்க. இந்த ஷேப் ஒன்று செஞ்சாச்சு. இதில் 4 இதில் 4 செய்யலான்ட்டு நான் 4 விதமாக செஞ்சுருக்கேன். இப்போ வந்து இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம நல்லா தட்டிக்கணும். தட்டிட்டு இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நடுவில் மாவு வச்சுட்டு உருண்டையாக உருட்டிக்க போகிறேன். நான் நடுவில் அந்த பூர்ணத்தை வச்சுட்டு இப்படி சுற்றி உள்ள ஓரங்களை எல்லாம் சேர்த்துட்டு நான் அப்படியே கை வச்சு நம்ம நல்லா உருண்டையாக மோதகம் மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ வந்து இது வந்து மோதகம் சைஸில் இந்த மாதிரி குடுமி வச்சது மாதிரி லேசாக தேங்காய் மாதிரியும் தெரியும். இந்த மாதிரி இது ஒரு பூர்ண கொழுக்கட்டையோட ஒரு ஷேப். நம்ம 4 ஷேப்பில் செய்யலாம். இந்த மாதிரி இதில் இருந்துச்சு அதில் இருந்துச்சு அப்படின்னு நான் மாற்றி மாற்றி செய்யும்போது நம்மளுக்கு கொழுக்கட்டை சாப்பிடும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஆசையாக இருக்கும் இல்லையா? அதனால் அதுக்காக தான் ஒரே மாதிரியே நம்ம செய்யாமல் இந்த வித்தியாசமாக இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி 4 விதமான ஷேப்பில் நம்ம செய்யலாம். நம்ம கொழுக்கட்டை இதே கொழுக்கட்டையே நம்ம ராகி மாவுலேயும் இதே மெத்தடில் நம்ம செய்யலாம். நான் அடுத்த இதில் இன்னொரு தடவை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், ராகி மாவு வச்சு எப்படி பூர்ண கொழுக்கட்டை செய்யலாம் அப்படிங்கிறத. நான் இன்றைக்கி பச்சரிசி மாவு தான், இடியப்ப மாவு வீட்டிலே அரைச்சி இடியப்ப மாவு வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். நல்லா நம்ம தட்டுறது மட்டும் நல்லா நைஸாக தட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பூர்ணத்தை நம்ம உருட்டி தானே வச்சுருக்கோம். அதனால் டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்டு வேகமாக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த மெத்தடு. இப்போ வந்து இது இப்போ தான் உருண்டையாக செய்ய போகிறேன். இது வந்து மோதகம் உருண்டையாகவும் செய்யலாம். பிடி கொழுக்கட்டை செய்யும்போது நம்ம உருண்டை கொழுக்கட்டை இந்த மாதிரி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நம்ம நடுவில் அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நல்ல பூர்ணம் நம்மளுக்கு வரும். அவ்வளோதான், உருட்டி வச்சுக்க வேண்டியதான். அப்புறம் இன்னொரு கொழுக்கட்டை வந்து நம்ம சும்மா பிடி கொழுக்கட்டை செய்கிறோம் இல்லையா, அந்த ஷேப்பில் இதே மாதிரியே தட்டிட்டு நம்ம பூர்ணத்தை இந்த கொழுக்கட்டை ஷேப்புக்கு நம்ம இந்த மாதிரி நீல வாக்கில் நம்ம வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஓரங்கள் எல்லாம் மூடிடணும். மூடிட்டு அதே மாதிரி ஏன்னா ஓரங்களை மூடிட்டு நல்லா அப்படி கையிலே உருட்டி இப்படி ஓரங்களை அப்படி உருட்டி விட்டுட்டு அப்படி ஒரு பிடி கொழுக்கட்டை கை விரல் பதிகிற மாதிரி இப்படி, அவ்வளோதான். அந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை செஞ்சோம் அப்படின்னா இதுவும் சூப்பராக இருக்கும். ஆக மொத்தம் நம்ம 4 மெத்தடில் நம்ம செஞ்சுருக்கோம். பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கேன், சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது வேக வைக்கும்போது வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும். பூர்ணமும் சூப்பராக இருக்கும். அதில் தேங்காய் போட்டிருக்கோம், கடலைப்பருப்பு போட்டிருக்கோம், ஏலக்காய் போட்டிருக்கோம், வெல்லம் நம்ம அளவு கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். நான் மிதமான அளவு தான் வெல்லம் போட்டிருக்கேன். ரொம்ப கூடவும் போடலை, ரொம்ப குறையவும் போடலை. இவ்வளோ தான். இது அவ்வளோவே. நம்ம இப்போ வந்து மிச்சம் இருக்கிற மாவை நான் உருண்டையாக சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுட்டேன். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சு அதை நம்ம தனியாக வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம சுண்டல் வேக வச்சுருக்கோம்னா அதுக்கும் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டோம்னா நல்லாயிருக்குங்கிறதுனால நான் அதுக்கும் கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கடவுள் பருப்பு 2-3 வரமிளகா போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு இந்த சுண்டலை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
சாமிக்குங்கிறதுனால நம்ம உப்பு பார்க்க முடியாது இல்லையா. உப்பு நான் போட்டிருக்கேன், போட்டது கரெக்டாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு போட்டிருக்கேன், கரெக்டாகவே இருக்கும். அந்த பக்கம் அதை வறுத்துட்ருக்கேன். இந்த பக்கம் இட்லி சட்டியில் நல்லா தண்ணி ஊற்றி ஆவி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் எல்லா கொழுக்கட்டையும் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு மூடி, இதுவும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வெந்தாலே போதும். ஏன்னா நம்ம இடியப்ப மாவு இடித்து வறுத்த மாவு தான். அதே மாதிரி இப்போவும் சுடுதண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சிருக்கோம். அதனால் பூரணமுமே வெந்தது தான். அதனால் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் வெந்துடும். 10லேருந்து 15 நிமிஷம் வச்சு இறக்க போகிறோம். இதில் இப்போ தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லா இடத்துலையும் பர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டேன். சுண்டல் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக சுண்டல் வைங்க. பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு உணவு தான் சுண்டல். சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கொழுக்கட்டையும் 15 நிமிஷம் ஆகிடுச்சு. ஈர தண்ணியில் நம்ம வச்சு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு வச்சோம். அதை எடுத்து நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுருக்கோம்ல உப்பு கொழுக்கட்டை, இதையும் வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதுவும் 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். இதுக்கு அதே மாதிரி தான் கடவுளுந்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த கொழுக்கட்டையை தூக்கி அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தேங்காய் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாவுலேயே நான் கொஞ்சம் தேங்காய் போட்டு தான் கொஞ்சம் தேங்காய் இருந்ததுனால தேங்காய் போட்டு தான் உருண்டை உருட்டியிருக்கேன். இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தேங்காய் வச்சுருந்தேன். அதை மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி வைக்க வேண்டியது தான். சூப்பராக எல்லா கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னமும் நம்மளுக்கு நிறைய கொழுக்கட்டை நம்ம எவ்வளோ செஞ்சு வச்சாலும் விநாயகர் விரும்பி சாப்பிடுவார். கொழுக்கட்டை பிரியர் தானே விநாயகர். அதனால் நம்ம எத்தனை வகையில் செஞ்சு வச்சாலும் அவர் சாப்பிடுவார். ஆனால் திரும்ப அவர் சாப்பிட்டது போக நம்ம மிச்சம் இருக்கதை நம்மளால் சாப்பிட முடியாதுங்க. அதனால் நான் இதோட நிறுத்திட்டேன். பாருங்கள், சூப்பராக சுட சுட இனிப்பு ராகி கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை 4 ஷேப்பில் செஞ்சுருக்கேன். மோதக ஷேப்பு, பூர்ண கொழுக்கட்டை, பாருங்கள் பிடி கொழுக்கட்டை, உருண்டை, இப்படி 4 விதமான ஷேப்பில் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி உப்பு கொழுக்கட்டையும் நம்ம செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்குங்க. நம்ம இல்லாத இனிப்பு சாப்பிட்டு கடைசியில் இந்த உப்பு கொழுக்கட்டை சாப்பிடும்போது அதுவும் டேஸ்ட்டு ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இதை தான் செஞ்சுருக்கோம். இதோட பழங்கள் வச்சு பொரிகடலை வச்சு சாமி கும்பிட்டாச்சு.